ஏன் இவ்வளவு கோவமா வந்து பேசுறீங்க? என்னாச்சு? என்னத்த சொல்றதுக்கு? இந்த வீட்ல ஒரு அடகாத குதிரை வளர்த்து வச்சிருக்கீங்களே, எங்கடி அவ? யார தங்கமேலியே கேக்குறீங்க? ஏக்கா என்ன பண்ண? அவ வயசு என்ன ஆகுது? என் பிள்ளை வயசு என்ன ஆகுது? அவகிட்ட வந்து வம்பு வாங்குறல, இதெல்லாம் நல்லா இருக்காடி? என் மவ கையில இருந்து ஐஸ புடிக்கி தின்னுக்கிட்டு வந்திருக்கா. அவ ஏதோ விளையாட்ட பண்ணிருப்பா, அதை என்னமோ பெரிய பிரச்சனையாட்ட கொண்டு வந்து பேசுறீங்க. போக்கா, ஐஸ் தானே, நான் வாங்கி தரேன் போங்க. ஏன் என் பிள்ளை யார் ஐஸ் வாங்கி தருவான்னு அப்படியே ஏங்கிக்கிட்ட நிக்குதே? காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஊர் சுத்தி கழுதியாட்ட ஊர் சுத்திட்டு நிப்பாள. எல்லாம் நீ குடுக்குற இடம் தாண்டி, எல்லாம் ஒன்னாலதான். அவ கெட்டு போறதுக்கு காரணமே நீதான். நான் என்ன செய்யறேன்? அண்ணன் விட்டு பிரிஞ்சிருவோம்னு சொல்லி அவ கல்யாணமே வேணாங்கிற. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை மைனி? இவ்வளவு நாளா வெளில தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப வீடு நடுவீடு வரைக்கும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் மைனி நீங்க இப்படி இருக்கீங்க? என்னத்த சொல்ல? இப்படி தெரு தெருவா சண்டை வாங்கினீங்கன்னா என் குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆகுது? அன்னிக்கா என்ன இந்த பக்கம் எதுவும் பிரச்சனையா உங்களுக்கும் மைனிக்கும்? பிரச்சனை உன் மைனிக்கும் எனக்கும் கிடையாது, உனக்கும் எனக்கும் தான். எதுக்கடி என் மாவக்கிட்ட இருந்து ஐஸை புடுங்கி வாங்கி தினியா? அச்சா கோணமாண்ட மாட்டி விட்டுருச்சே, அதுக்குதான் இப்படி தைத்தக்கன்னு குதிக்கிறாள. அவ என்ன தவக்கலன்னு சொன்ன. அதான் இங்க பாருடி, இதான் உனக்கு முதல்ல கடைசியும். இனி என் மாவக்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் பாத்துக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் மாவளை முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்லு. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடு, சரியா? இப்பதான் வந்துருச்சு. மைனி இதெல்லாம் எதுக்கு நீ வீட்டு நடுவீடு வரைக்கும் விடுற? வாசலே நின்று பேசி அனுப்ப வேண்டியதானே? இது எந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்குதோ அந்த வீடு உருப்படாது. பெரிய 50,000 ரூபாய் ஐஸ் கிரீமே, அதை வாங்கி தின்னுட்டேன் நானு. அந்த ஐஸையே உன் மாவன் நக்கி தின்னுட்டு நடுக்குச்ச மட்டும் தான் வச்சிருந்தேன். அடிச்சு உதச்சு வளர்க்க அப்பா இருந்திருக்க முடியும் உனக்குலாம். யாரு இல்லங்கிற திமிரு தான் நீ இப்படியே அடங்கப்படாரே நிக்கிற. ராணி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுற. ஏன் எங்க அப்பா இல்லைன்னா எனக்கு அண்ணன் இல்லையா? என் அண்ணன் தான் எனக்கு அப்பா. இப்ப என்ன உனக்கு? உன் மாவுட்ட ஐஸை வாங்கி தின்னுபிட்ட அதானே? மைனி அதுகிட்ட 10 ரூபாய் பணம் இருந்தா எடுத்துக்கிட்டு. நான் ஒரு ஐஸ் தான் வாங்கி தின்னேன், அவன் மாவ என் பேரை சொல்லி 2 ஐஸா வாங்கி தின்னட்ட. குடு ஒரு ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை. ஐஸ் பிடிக்க தின்னதுக்கு என்ன ஒரு சண்டையை கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா பாரு. தூங்கி எழுந்த எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதா இருக்குப்பா. ஒரு பொண்ணால சுதந்திரமா நடக்கவே முடியல இந்த உலகத்துல. சரி, அடுத்து என் வீட்டு பிள்ளை எங்க நிக்குதுன்னு தெரியல, போய் என்ன கிடைக்குதோ வாங்கி தின்னுட்டு வரலாம். நாம ஏதோ வாங்கி தின்ன 1 ரூபா 2 ரூபா கொடுன்னு கேட்டா அப்படியே அந்த மரம் மறைக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற நவனவு படிச்சு வாண்டெல்லாம் 50 100ன்னு பாக்கெட் பண்ணி கொண்டு போய் வாங்கி சாப்பிடுது. என்ன செய்ய? 90 கிட்ஸ்லாம் பிறந்துட்டோம், அப்படிதான் கஷ்டப்பட்டு ஆகணும். போவோம் பேசாம போவோம். சரி வா, நான் உனக்கு 10 ரூபா பணம் கொடுக்குறேன். பிள்ளை போய் ஐஸ் வாங்கி தின்னு சொல்லு. 10 ரூபா வேணுமா? 10 ரூபா? என் பிள்ளைய நடு ரோட்ல முட்டி பட வச்சிருக்காடி. இவளை என்ன செய்யறது நானே? ஐயோ அதிகம் மாட்டி விட்டுறதே. இப்பதான் எப்படியே சமாளிச்சு அனுப்பிட்டேன்னு சந்தோஷமா இருந்தோம், அடுத்து அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? ஐயோ கடவுளே, என்னால முடியல. அது நாம தங்கமல்ல அப்படிலாம் பண்ண மாட்டா. அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? உன் ஆத்தனகாரி தான் இந்த மாதிரி பண்ண, ஊரே தான் சொல்லுது. யார வேணா நீ போய் கேளு. அவளுக்கு முதல்ல கால்ல பழுக்கப்பட்டு சூட இடு, அப்பதான் அவ அடங்குவா. எங்களுக்கு கால்ல பழுக்கப்பட்டு இருக்கணுமா வாயில பழுக்கப்பட்டு இருக்கணுமான்னு தெரியும். பொத்திக்கிட்டு போ. வந்துருச்சு என் மையனுக்கு சொல்லி கொடுக்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இவளுக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியல. வாரத்துக்கு 4 பேர் புத்துல இருந்து எறும்பு கிளம்பி வர மாதிரி வந்தாராளுவையா. உன் நாத்தனார மதிக்காத, உன் மாமியார மதிக்காத, 2 பேரையும் துரத்துன்னு சொல்றதே இவளுக்கு வேலை போல. இப்படியே சொல்லி கொடுத்து பல குடும்பத்தை கலைச்சிட்டாளுவ. இன்னும் ஒரு 4 குடும்பம் தான் நல்லா இருக்கு, அங்கேயும் வந்து கலைச்சிடுங்கடி. இருக்கிற எல்லாத்துக்கும் கோழி முட்டி விட்டுட்டா இவளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஒரு பொண்ணுனா அடங்கி ஒடுங்கி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இந்த வீட்டுல ஆனா அப்படியே இருக்கு. ஆம்பளை கூடையாலும் சித்துது, ஆம்பளை வயல மாதிரி நிக்குது. ஐயா இது என்ன ரகம்னு தெரியலையே. ஒருவேளை ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாற மாதிரி, பொம்பளையா இருந்து ஆம்பளையா மாறி இருக்குமா? இது என்ன கருமமோ? நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? புள்ளைய பெத்துட்டு இருக்கா பாரு புள்ளைய. இந்த மாதிரி ஒரு ஊர் சுத்திய நான் இந்த ஊர் உலகத்திலயும் பார்த்தது இல்லப்பா. எத்தனை பொம்பளைகளை பாத்திருக்கேன், ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு ஆளு தேடினாலும் கிடைக்காது. சின்ன புள்ளிய கிட்ட இருந்து புடிக்கி தின்றா பாரு. இதுக்கு எங்கேயாவது போய் தெருவா பிச்சை எடுக்கலாமே. என்னம்மா ரசத்தி, ஏன் அவங்க வந்து கத்திக்கிட்டு போற? என்ன எதுவும் சண்டையா அவங்க 2 பேருக்கும்? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நம்ம தங்கமையில அவளோட மோவ ஐஸ் பிடிங்கி தின்னுபட்டலாம். அது என்னமோ பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போறா. ஆமாயம்மா, மத்த புள்ளிவெல்லாம் கொடுன்னு சொன்னது பயந்துக்கிட்டு உடனே கொடுத்துட்டுச்சுவ. ஆனா இவ மோவ மட்டும் என்னால கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும்னு கேட்டா. அதான் மண்டையில நான் தட்டி முட்டி போடுன்னு சொல்லி வாங்கி பிடிங்கி தின்னுட்டு வந்தேன். நான் யாரு உன் மவளாச்சே, சும்மா விட்டுருவேனா? ஏண்டிய உனக்கு யாருக்கிட்ட என்ன கேட்கணும் என்ன பேசணும்னு ஒரு விவசாய கிடையாதா? அவ ஒரு ஆளுன்னு அவ பிள்ளைகிட்ட போய் வம்பு வச்சிருக்க. என்ன விளையாட்டுக்கு தான் பண்ண? என்ன விளையாட்டுக்கு பண்ண? விளையாட்டுக்கு ஏன் இந்த வசந்தி மாவா மீனாட்சி மாவெல்லாம் உனக்கு கணக்கு தெரியலையா? இங்க பாரு, அவ்வளவு கூட விளையாண்டா விளையாடு. இவ மாவ கூட எங்கேயாவது சேர்ந்துக்கிட்டு சுத்துறத பார்த்த இடத்துல புடனில் எடுப்ப பாத்துக்க. அம்மா வசந்தி அக்கா மாவா சந்திரிகா மாவெல்லாம் சின்ன பிள்ளைவம்மா. இவளோட மாவ தான் என்னோட 1 வயசு சின்னவ. அப்ப அவ கூட தானே விளையாட முடியும். நீ எதுக்கு முதல்ல விளையாட போற அதை சொல்லு. வீட்டுல இருந்து வீட்டு வேலையை கத்துக்கணும் உன் அண்ணன் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அவர் சொல் பேச்சு கேட்கறியா நீனே? இது நாள் வரையும் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும். கல்யாணம் திடீர்னு ஆயிடுச்சு, என்ன பண்ணுவ? அங்கேயும் போய் இப்படித்தான் வேலை செய்யாம விளையாண்டுக்கிட்டு கிடப்பியா? என்ன பிள்ளை என்னமோ அவளை போட்டு கொஞ்சிக்கிட்டு நிக்கிற? கம்பெடுத்து நாளை சாத்துவியா? இங்கேயாவது அடங்கி ஒடுங்கி இருக்காள பாரு. இவளுக்கு என்ன அது சிறு பிள்ளைய கூட விளையாட்டு? இந்த இரு, அவ அண்ணங்காரன் வரட்டும், அவன்கிட்டயே சொல்றேன். அவன் தானே இவளுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறான். ஊர்ல அந்த பிள்ளையும் வீட்டுக்காக எவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்குதுவ. இதனால தின்னுட்டு அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு நிக்குதே. போய் சொல்லு, என் அண்ணன் என்ன செய்வாரு? நான் எது பண்ணாலும் என் அண்ணன் ஏத்துக்குவாரு. இந்த கிழவி சும்மா தேவையில்லாத பேசுறத வச்சுக்காத. உன் மருமக கிட்ட உன் வாயை காட்டு, என்கிட்ட வச்சுக்காத
பேச்சு. மைனியே உனக்கும் அப்படிதான் சொல்லுவேன். எவள ஏதோ வந்து சொன்னானா அதை கேட்டுக்கிட்டு என்னை நீ கட்டுமானம் பண்ணக்கூடாது. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அப்படி என்ன தப்பு செஞ்சு போட்டா? நான் என்ன திருடுனா, பொய் சொல்லனா, இல்ல கொலை எதுவும் பண்ணி போட்டேனா? ஏடி அதெல்லாம் பண்ணாதான் தப்பா? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரியுதா? முதல்ல உனக்கு சொல்லு. வயசு பொண்ணுனா ஒரு அடக்க உடக்கமா இருக்கணும். தாவணி பாவட கட்டிருக்கியே, இங்கேயாவது பொண்ணு மாதிரி இருக்கேடி நீ பாக்க. என்னவோ ரவுடிக்கு கட்டி விட்ட மாதிரி அப்படியே நெஞ்சை வட்டப்பா நிமித்துக்கிட்டு இருக்க. என் காலத்துக்குள்ள நான் தாவணி பாவட கட்டினா குனிஞ்சு தலை நிமிர மாட்டேன். இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் சொன்னீங்கன்னு நான் தாவணி பாவடையா கட்டிக்கிட்டு கிடக்குறேன். இல்ல அதையும் கைட்டு போட்டுட்டு அண்ணனோட சட்டை எடுத்து போட்டுக்கோங்க. பாத்துக்கோங்க. அண்ணன் சட்டை எப்ப பாரு அண்ணன் சட்டை தான். நாளைக்கு கட்டிக்கிட்டு போயிட்டுனா யார் சட்டையை போடுறேன்னு பாக்கும். ஏன் நீ திருப்பச்ச படம் பார்க்கலையே? அதுல அவங்க தங்கச்சி கட்டிக்கிட்டு போய் அண்ணன் சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் நானும். அத்தா தங்கம், குடிக்க தண்ணி கொண்டு வா சாமி. போங்க எங்க அண்ணன் வந்துட்டாரு பாருங்க. போய் எங்க அண்ணனுக்கு சூடா காப்பி போட்டு எடுத்துருவாங்க. அப்படியே எனக்கு வந்து உன் அண்ணன் உன்னைய தானே தண்ணி கேட்டாரு. போய் கொண்டு வா. என்ன எதுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன்? வந்தது என்ன பெத்த ஆத்தால கூப்பிட்டாரா இல்ல கட்டின பொண்டாட்டி தான் கூப்பிட்டாரா? தங்கம்னு தங்கத்தை தானே தங்கச்சி தானே உரிமையா கூப்பிட்டாரு. என்னடா இது, ஒரு வாய் தண்ணி கட்டது ஒரு தப்பா? தண்ணி கேட்டது தப்பு இல்லடா. அது யார் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். இந்த கேட்டு இவ்வளவு நேரம் ஆகுதே, எருமாடு கிடக்க அவன் தங்கச்சி நிக்கிறாளே, யார் இப்ப போய் உனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா? அவ பக்கத்துல உட்காந்து சோறு தின்னுக்கிட்டு நீ சாப்பாடு விக்கிக்கிட்டு தண்ணி கட்ட கூட அவ தர மாட்டா. சரியான கல்லேஞ்சக்காரி அவளை போய் தண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கேன். என்ன அவங்க எல்லாம் என்னைய பத்தி தேவையில்லாம உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டியும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னா பாத்துக்க. என்னம்மா ஏன் புள்ளைய போட்டு இப்படி வந்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, புள்ள அவ பண்றது எல்லாம் தொலைதாண்டா. ஏங்க இன்னைக்கு உங்க தொங்காச்சி என்ன பண்ண தெரியுமா? அந்த ராணி மாவளோட ஐஸ புடிங்கி தின்னுபிட்டு அவளையே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கா. அந்த ராணி இங்க அப்படியே தெருவுல நின்னு என்ன சத்தம் போடுற தெரியுமா? இந்த பாருடா, இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, சித்திர போய் வைகாசில இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா மாமா, பரவாயில்ல 7 வயசாவது இன்னும் வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு கிடக்குறேன்னு அப்படியே மூஞ்சில காரி துப்பாத குறையா பேசிட்டு போறாங்க. நீங்களும் அவ கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இங்க பாருண்ணா, இவங்க 2 பேரும் அந்த புள்ளைகிட்ட ஒரு ஐஸ் புடிங்கி திங்கறேன்னு சொன்னதுக்காக எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க பாக்குறாங்கண்ணே. என்ன நான் எப்படின்னா உன்னைய பிரிஞ்சு இருப்பேன். உன்னை விட்டு என்னால எப்படின்னா இருக்க முடியும்? பாத்தியா மைனிய, உன்னை என்னைய பிரிக்க பாக்குது பண்ண. இந்த மைனி அண்ணன் இப்படி இருக்கு. எத்தனை நாள் மனசுக்குள்ளே இப்படி கருவு கட்டிக்கிட்டு அழைச்சதுன்னு தெரியலையே. மைனி அப்படி தெரியாம கேக்குற, என்னைய அண்ணனையும் பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன மைனி லாபம்? அவளுக்கு என்னடி லாபம்? உனக்கு இந்த வீட்ல இருந்து அனுப்புனா எங்களுக்கு நஷ்டம் தான் வரும். உனக்கு மாப்பிளைய பார்த்து அவனுக்கு நகை நட்ட போட்டு உனக்கு நகை நட்ட போட்டு இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறதுக்குள்ள எங்க பிராணமே போயிடும் போல. கிழவி அவ்வளவு சீக்கிரம் நான் போயிடுவேன் மட்டும் நீ பாக்காத. என்ன தங்க, அம்மா போய் கிழவி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மானு கூப்பிடு. சரி, நீ அப்படி சொல்ல மாட்டான். அண்ணன் பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்படுறது. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்குறதே இல்ல. உன் வயசு பொண்ணுங்களெல்லாம் பாருண்டி. என்ன இனிமே இங்க இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னையா அறிவுரை சொல்றேன்ற பேர்ல 2 பேரும் காலி பண்ணிடுவாங்க. 10 ரூபா இருந்தா கூட நான் போயிட்டு அந்த இது வரும் பஞ்சு மிட்டாய்க்காரன் அவங்ககிட்ட பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னுக்கிட்டு அந்த புளியா மரத்துல உட்காந்து கிடக்குறேன் கொடுன. பாத்தீங்களா புளியா மரத்துக்கு போறானா? ஊர்ல ஒரு ஆள் அந்த பக்கம் போறது கிடையாது. முன்னாடி தான் தூக்கு பிடிச்சத சாந்தி. ஏடா சின்ன பிள்ளைவா இருக்கிற இடம்டா, எங்கேயாவது போய் எதையாவது கூப்பிட்டு வந்து தொலைஞ்சிட போறடா. ஏம்மா என்னம்மா செய்யறது? நானு ஏதோ விளையாட்டு பிள்ளையா, அவ பாட்டுக்கு போறா வரா. உங்களை மாதிரி நானும் அங்க போவது இங்க போவதுன்னு சொல்ல முடியுமா? தங்க பிள்ளை, நீ எங்கேயும் போவனா, வா அண்ணன் கூட வயலுக்கு வா. வயல்ல கொஞ்சம் களை அள்ளுற வேலை இருக்கு, வா 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு வரலாம். அப்ப எனக்கு காசு தருவியா? தர வாமா. சரி இப்ப வரேன். மைனே திரும்ப போயிட்டு வரையில எனக்கு சூடா மீன் குழம்பு வச்சிருக்கணும், புரியுதா? இது வந்த மீனுக்காரெல்லாம் போயிட்டான். இப்ப வந்து மீன் குழம்பு வேணும்னு கேக்குறேன். நான் எங்க போயிட்டு மீன் வாங்கிட்டு வர்றது? மாமா என்ன மாமா இவ என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துறாளே. எப்பப்பா 4 நாத்தனார் கூட வச்சு சமாளிச்சிடலாம் போல. இவ ஒரு ஆளை என்னால சமாளிக்க முடியலப்பா. என்ன மீன் குழம்பு இருந்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்ல நான் சாப்பிடவே மாட்டேன். ஏட்டே மீனுக்காரன் எவனும் வந்தா தானே உண்டு. சாம்பார் வச்சே முட்டை அவிக்கிறேன் போ. முட்டைலாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு மீன் தான் வேணும். என்னம்மா இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன்? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறத சாப்பிடு, நாளைக்கு அண்ணன் வாங்கி தார. நெசமாத்தான் தங்கம், அண்ணன் போய் சொல்லுவானா? சரி வா போலாம். இந்த பாரு, அங்க போய் எதுவும் உரண்டு எடுத்துக்கிட்டு வர வேலையை வச்சுக்க கூடாது. போனமா வந்தமான இருக்கணும், புரியுதா? அங்க ஆம்பளை ஆளுவெல்லாம் வேலை செய்வாங்க. குடுத்துல நிமிராம வரணும். உன் வாயில அங்க காமிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீ வாய் எடுக்கிற பார்த்தாலே வர மாப்பிளையும் ஓடிடுவோம் போல. என்ன பாருன்னு மைனிய, நீ எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. இந்த மைனிக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்கல போல இருக்கு. மைனி சும்மா உன் நல்லதுக்கு தானமா சொல்ற. என்ன அப்ப என் பேச்சு கேட்க மாட்டேன், மைனி பேச்சு தான் கேப்பியே நீ? ஆரம்பிச்சுட்டா. இல்ல எப்படியாச்சும் உன் தங்கச்சியை கூப்பிட்டு போயிட்டுடா, இல்லைன்னா ஏதாவது யாரை எடுத்துருவா. ஏண்டி என்னடி நீ ஒரு வயசுல பெரியவ மைனின்னு ஒரு நாளைக்கு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி போன போது நம்மளும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டு போறது என்ன நீ? மைனிய சும்மா ரொம்ப இதெல்லாம் பேசாத சொல்லிவிட்டேன். நான் பேசினா கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் இஷ்டப்பட்டுதான் இருப்ப மைனிய. என்ன இங்க பாருண்ணே, இவங்களை என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லு. என் தம்பிய உன் தங்கச்சி ஏதோ திட்டம் போட்டுட்டா,
பேசாம அவளை கூப்பிட்டுட்டு போயிடு. இல்ல உன் பொண்டாட்டி கையில சோறு கிடைக்காது உனக்கு பாத்துக்க. ஏ சாமி, எங்கேயாவது என்ன கொலையில எடுத்து விட்டுற போற? அதான் தங்க, வா போலாம். என்ன மாமா நீங்க அவளை ஒரு வார்த்தை கூட கேட்காம வா போலான்னு கூப்பிடுறீங்க? கேட்க சொல்லுங்க பாக்கலாம், கேட்க சொல்லுங்க. தங்கமயிலே, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா. பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போற. அண்ணா இப்ப அப்படியே நீ தலையில நின்னுக்கிட்டு ஆடுறதுக்கு என்ன ஆகும்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பாத்தியானா உன் முன்னாடியே எப்படி பேசுறாங்களே? அப்ப கூடிய சீக்கிரத்துல ஒன்னையும் என்னையும் பிரிச்சிருவான்னு சொல்றாங்க. அவ ஏதோ பண்ண போற, வாமா. நீயும் சும்மா இருக்க மாட்டா, உன் மைனியும் சும்மா இருக்க மாட்டா. உங்க 2 பேருக்கும் விளக்கு தீத்து விடுறதுதான் எனக்கு தினமும் வேலையா இருக்கு. வா வா வா, இந்த பாருடி, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவகிட்ட எதுக்கு சும்மா போற? ஆமாமா போறாங்க, உங்க தொங்காச்சிக்கிட்ட போறாங்க. வரட்டும் மத்திய நட்சத்திரத்துக்கு வருவாள்ல, குழம்புல பேதி மாத்திரை கலந்து வச்சிடறேன் பாருங்க. மைனி அடி போ நீ. மைனி அவசரப்பட்டு அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிருங்க மைனி. நான் ஏதோ சும்மா வாய்ப்போக்க அப்படியே பேசிட்டு கிடக்குறேன் மைனி. பாருமா தங்கத்தை, என்ன பாவமா பேசுறா பாரு. பால் வடிரும் முஞ்சா உங்களுக்கு திட்டு தோணுது. ரொம்பதான் பாலந்தீன்னு அப்படியே வடியுது. என்ன மைனியா? ஐயோ ஏண்டி என்னடி நீ உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு அடங்கி இருக்க போறியா இல்ல எதுவும் எங்களை அசிங்கப்படுத்திட்டு தான் போறியா? இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சரியா தோணல. நீ ஏதோ குடும்பத்துக்கு ஒரு தலைக்குணவு உண்டாக்க தான் போற. எனக்கு இப்பமே நல்லா தெரியுதுடியா. மைனியா என்ன வேணா சொல்லு. என் அண்ணனுக்கு எதுவும் நான் அசிங்கத்தை உண்டாக்கிடுவேன்னு மட்டும் சொல்லாத மைனியே. அதை ஒரு நாள் நான் ஏத்துக்க மாட்டேன். என் அண்ணனுக்கு அப்படி அசிங்கத்தார ஏதாவது ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்துச்சு, அன்னைக்கு நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். ஏமா ராசத்தி, ஏமா குடு பிள்ளைகிட்ட அதை பத்தில பேசாத.